நிறைய பேருக்கு பாலிவுட் அப்படின்னா எல்லாமே தெரியும். ஆனா இந்த பாலிவுட்ல ஒருத்தர் நெஞ்சு மேல கையை வச்சுட்டு போட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருப்பார். இவர் யாரு அப்படிங்கிறது பாலிவுட்ல இருக்கிறவங்களுக்கே தெரியாது, அங்க இருக்கிற ரசிகர்களுக்கே தெரியாது. ஈவன் நமக்கே அந்த டவுட் இருக்கு, இவர் யாரு, என்ன பண்றாரு, எதுக்காக திடீர்னு இந்த ஒரு 2 வருஷத்துல இவ்வளவு கனெக்ஷன் ஆனாரு, அம்பானி வரைக்கும் இவர் அவ்வளவு க்ளோஸா போட்டோ எடுக்கிறாருன்னா இவருக்கு பிஹைண்ட் என்ன இருக்கு இவ்வளவு வருஷம் தெரியாம அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி டேப் தமிழ்ல இருந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஓரியோட உண்மையான பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இவர் பேரு ஆர்ஹான் அவத்ரமணி அப்படிங்கிறது தான் பேரு. பட் இவர் சுருக்கமா ஓரி அப்படின்னு வச்சிருக்கிறார். இவருடைய ஃபர்ஸ்ட் போஸ்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாரா அலிகானோட ஏதோ பெரிய காலேஜ் ஃபங்க்ஷன்ல இவர் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அதன் பிறகு நிறைய பாலிவுட் செலிபிரிட்டிஸ் கிட்ஸோட இவர் வந்து படிச்சிருக்கிறார். அதாவது இவர் ஜூனியரா இருப்பாரு, செலிபிரிட்டிஸ் வந்து சீனியரா இருப்பாங்க, அடுத்து வந்து இவர் சீனியரா இருக்கும்போது இவங்க ஜூனியரா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கஜோலோட பொண்ணு கூட, ஸ்ரீதேவி பொண்ணு கூட, இவங்க எல்லாரும் கூட வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு பர்சன். ஸோ எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, சரி கூட படிச்சவங்கன்றனால இவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. ஆனா நீதா அம்பானி மேல கை வைக்கிற அளவுக்கு, அதாவது வந்து அவ்வளவு க்ளோஸா போட்டோ வைக்கிற அளவுக்கு எப்படி அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு பாலிவுட்ல வந்து ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் ஃபர்தரா இவர் யாரு அப்படின்னு ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் தேடினப்பதான் தெரியுது, இவர் யூகேல படிக்கிறவர். யூகேல ரொம்ப பெரிய ரொம்ப பணக்காரர் போல, பயங்கரமா அந்த ஆல்கஹால் பிசினஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம ட்ரக் பிசினஸ் ஏதோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் சொல்றாங்க. இது வந்து கரெக்டான நியூஸா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரல. அது மட்டும் இல்லாம பல ரியல் எஸ்டேட் பண்றாங்க, ஜுவல்லரி பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. ஆனா இங்க சந்தேகம் வரக்கூடியது என்னன்னா, இவர் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, பாலிவுட்ல மட்டும்தான் இவரை தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கிம் கார்டாஷியன் தெரியுமா, அவங்க வந்து ஹாலிவுட்ல வந்து மிகப்பெரிய ஆளு, மிகப்பெரிய மாடலு, பெரிய பிராண்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப பெரிய பணக்காரங்க. ஸோ அவங்களோடய இவங்க வந்து க்ளோஸா இருக்காங்க. ஆனா ஹாப்பியை பத்தி தெரியல, அவங்களோடய வந்து இவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ ஹாலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் எல்லாரும் கூட வந்து இவர் பயங்கர க்ளோஸா இருக்காரு. இதற்கு காரணம் இவர்கிட்ட ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும், அதனாலதான் இவங்க கூடவே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொதுவாகவே நம்ம எந்த ஒரு பாலிவுட் செலிபிரிட்டிஸ் பத்தி எடுத்தாலும், எந்த ஒரு கிரிமினலா இருந்தாலும், ஒசாமா பின் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அவர் எப்படி வந்தாரு, எப்படி ஆனாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ஓரி பத்தி நீங்க எங்க தேடினாலும் வச்சுக்கோங்க, கிடைக்கவே கிடைக்காது. நானும் யூடியூப்ல தேடிட்டேன், கூகுள்ல தேடிட்டேன், சாட் ஜிபிடில, எல்லா இடத்துலயும் இவர் யாரு என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தா. பட் ஸ்டில் எனக்கு கிடைச்ச ஒரே ஆன்சர், இவர் பெரிய ஆளு, பெரிய பெரிய பிராண்டோட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அப்பப்போ ஃபுட்பால் விளையாடுவாரு, இவர் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். ஆக்சுவலி சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்றாங்க, ஆனா சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிறது ஃபன்னான பயோவா நான் வந்து போட்டிருக்கேன், நிஜமானா நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப வரைக்கும் இவர் யாரு என்ன அப்படிங்கிறது தெரியல. இவர் வந்து எல்ஜிபிடிக்யூ சார்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சில காஸ்டியூம்ஸ் பார்க்கும்போது இது அப்படிதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு சில விஷயங்கள் பாலிவுட்ல நடக்கிறத ஓப்பனாவே இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. பொதுவாகவே பாலிவுட்ல நிறைய பார்ட்டிஸ் அது இது நடந்துகிட்டே இருக்கும், ஒரு கூத்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அதை பெருசா யாருமே ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. ஆனா ரீசெண்டா நடந்த ஹாலோவீன் பார்ட்டி, அது மட்டும் இல்லாம யாரோட பர்த்டே ஃபங்க்ஷனா இருந்தாலும் அங்க போய் பயங்கரமா பார்ட்டி செய்யறது, எல்லா பிரைவேட் வீடியோஸும் வந்து வந்துகிட்டு தான் இருக்கு. அது மிச்ச நட்சத்திரங்களும் கேட்கறது இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த பாலிவுட்ல இருக்கிற மர்மமான மனிதர் ஓரியை பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இது போன்ற பல பாலிவுட் நியூஸ் வேணும்னா நம்ம ரெட் டேப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.